வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 300-ஐ நெருங்கியது. இதுவரை 296 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிப்பு. நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டக்கை, சூரல்மலை உள்ளிட்ட பகுதிகளில் 3வது நாளாக தொடரும் மீட்பு பணி. கடும் மழையிலும் இரவு பகல் பாராது பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் NDRF குழுக்கள் தீவிர பணி. நிலச்சரிவில் சிக்கியவர்களில் இதுவரை 3000 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். பெய்லி இரும்பு பாலம் திறக்கப்பட்ட நிலையில் முண்டக்கையில் முடுக்கிவிடப்பட்ட மீட்பு பணி. இருநூறு குடும்பங்கள் மாயமானதாக கூறப்படும் முண்டகை கிராமத்திற்குள் பெய்லி பாலம் சென்று மீட்பு குழு. மீட்பு பணி தொடங்கியுள்ள நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கலாம் என அச்சம். பல்வேறு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள முண்டக்கை, சூரல்மலை கிராம மக்கள் தங்களுடன் இருந்த பலர் மாயமாகி உள்ளதாக உயிர் பிழைத்தோர் வேதனை. வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களில் 80க்கும் மேற்பட்டோர் தமிழர்கள் என தகவல். இதுவரை 15 பேர் உடல் மீட்கப்பட்டுள்ள நிலையில் கலக்கத்தில் உறவினர்கள். தந்தையை இழந்த போது உணர்ந்ததை வயநாடு மக்கள் வழியே தற்போது மீண்டும் உணர்கிறேன். பாதிக்கப்பட்டோரை நேரில் சந்தித்த பின் வயநாடு முன்னாள் MP ராகுல் காந்தி பேட்டி. நிலச்சரிவு குறித்த எச்சரிக்கை முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டதாக கூறிய அமித்ஷாவின் கருத்துக்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு. வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்பு தோல்வியை சந்தித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு அபாயம் கண்டறியப்பட்ட இடங்களில் NDRF குழுவினர் முகாம். உதகையில் மண் சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் நடைபெறும் சீரமைப்பு பணியில் தொய்வு. மேட்டுப்பாளையம் உதகை இடையே ஆன மலை ரயில் சேவை மேலும் 2 நாட்கள் ரத்து. கல்வி எல்லோருக்கும் கிடைக்கவில்லை என்பதை விட கொடுக்கப்படவில்லை என்பதே உண்மை. சென்னை லயோலா கல்லூரி 100ஆண்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. மக்கள் நீட், நெப்பை எதிர்ப்பதால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளின் உரிமைகளில் மத்திய அரசு தலையிடக்கூடாது. மக்களவையில் திமுக MP கனிமொழி பேச்சு. ரேஷனில் ஜூலை மாதத்திற்கான பருப்பு, பாமாயில் வாங்காதவர்கள் ஆகஸ்ட் மாதம் பெற்றுக்கொள்ளலாம். ஜூலை மாதத்தில் பொது விநியோக திட்ட பொருட்கள் முழுமையாக நகர்வு செய்யப்படவில்லை எனவும் தமிழக அரசு விளக்கம்.
தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்ட என்ஐஏ சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். ஹார்ட் டிஸ்குகள், பென் டிரைவுகள் மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்துள்ளதாக என்ஐஏ தகவல். இலங்கை கடற்படையினரின் ரோந்து படகு மோதி உயிரிழந்த மீனவரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் உத்தரவு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எஸ்பி சமைசிங் மீனா ஐபிஎஸ்ஸிற்கு மீண்டும் பொறுப்பு. தாம்பரம் போக்குவரத்து காவல் துணை ஆணையராக பொறுப்பு வழங்கி டிஜிபி உத்தரவு. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1,47,000 கன அடி நீர் திறப்பு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் நீர் திறப்பு அதிகரிக்க வாய்ப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 2 லட்சம் கன அடியாக அதிகரிப்பு. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். காவிரி ஆற்றில் நீர் திறப்பு அதிகரிப்பால் வரப்பாளையம் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். கரையோரம் இருந்த 167 குடும்பத்தினர் வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைப்பு. காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து 3 மாதங்களுக்கு ஒருமுறை பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். நீர்வளத்துறையின் தலைமை பொறியாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. யூடியூபில் பணம் சம்பாதிப்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாமா? வன்கொடுமை சட்டத்தில் பதிவான வழக்கு தொடர்பாக சாட்டை துரைமுருகனுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் சென்றதாக நடிகர் பிரசாந்திற்கு 2000 அபராதம். வீடியோ வெளியான நிலையில் சென்னை போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை. லைகா நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் பற்றி தனக்கு எதுவும் தெரியாது. வெற்று பேப்பரில் தன்னிடம் கையெழுத்து பெறப்பட்டதாக தெரிவித்த விஷாலுக்கு உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. திண்டுக்கல் வேடச்சந்தூர் அருகே நில அளவீடு செய்ய லஞ்சம் கேட்ட அளவையர் கைது. பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் கொள்ளுமணிவாக்கம் குளத்தில் படிக்கட்டிற்கு 11 லட்சம் ரூபாய் செலவிட்டதாக வீடியோ வெளியான விவகாரம். முழு செலவினத்தை வெளியிட்டு உண்மையை கண்டறியும் குழு விளக்கம். இந்தியா வியட்நாம் மக்களை ஆன்மீக அளவில் புத்த மதம் இணைக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார பாரம்பரியத்தை பாராட்டி பிரதமர் மோடி பேச்சு. பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேற்றம். சக நாட்டு வீரர் பிரணாயை 21-12, 21-6 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தினார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகும் கோட் திரைப்படத்தின் 3rd சிங்கிள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வெளியாகும். நாளை காலை 11 மணிக்கு மற்றொரு அப்டேட் வரும் எனவும் படக்குழு அறிவிப்பு.